மதுரை செல்லூர் காவல் நிலையம் போலீஸ் குமார் அவர் என்னிடம் நேற்று ஃபோன் பண்ணார் திங்கக்கிழமை சாயந்தரம் 5 மணிக்கு. அதை கேட்டுட்டு நம்ம பேசுவோம். வாய்ஸை கேட்போம். தமிழ்நாடு முதலமைச்சர் கேளுங்க. ஹலோ சார் வணக்கம். நான் ஜெயபாண்டி விஞ்ஞானி பேசுறேன். உங்க இதுல இருந்து மிஸ்யூ ஜெயபாண்டி நீங்க வந்து இன்ஸ்பெக்டர் பாருங்க. இப்ப எனக்கு இப்ப வாட்ஸ்அப்ல அனுப்பிட்டு இருக்கீங்க. என்ன சார் நீங்க அன்னைக்கு வெள்ளிக்கிழமை வரணும் 10 மணி டைம் போட்டிருந்த போது அந்த இதுல போன் பண்ணியாவது எனக்கு சொல்லியிருக்கணும். போன் பண்ணி சொல்லாம உங்க லெட்டர் எப்படி நான் பார்க்க முடியும்? வெள்ளிக்கிழமை எப்படி 10 மணிக்கு வர முடியும்? இல்ல சார் இன்ஸ்பெக்டர் போன் பண்ணி சொல்லுங்க. முத யாரு வந்து என்ன பாக்குறேன்? நான் வந்து மீட்டிங் போயிட்டுன்றீங்க. ரமேஷ் காந்தி சார் போன் பண்ணாரு, அப்பயும் மீட்டிங்ல இருக்கேன்றீங்க. யாரு என்ன வைக்கிறீங்களோ எனக்கு போன் பண்ணுங்க. முத அவங்கள நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். சொல்லுங்க சார். எனக்கு அனுப்பக்கூடாது. நீங்க உனக்கு வேணா ஸ்டேஷன்ல வந்து கிடைக்கிற அது என்ன சார் அனுப்புவேன். பார்த்தீங்களா, இவர் தான் இந்த லெட்டர் அனுப்புனவன், காவல்துறை அதிகாரி. இவரை பற்றி நான் வீடியோ பதிவு செய்யும்போது அந்த வீடியோ வாட்ஸ்அப்புக்கு அந்த சாஃப்ட்வேர் உதவவில்லை. அதை லாக் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த மொட்டை கடிதாசியை அனுப்புனது யார்? நீங்கள் அனுப்பியிருந்தீங்கன்னா கரெக்டாக எனக்கு வெள்ளிக்கிழமை வியாழக்கிழமை எனக்கு ஃபோன் பண்ணி ஜெயபாண்டி உனக்கு லெட்டர் அனுப்பிச்சிருக்கேன், சின்னசாமி பேச்சியம்மாவை நாங்கள் கூப்பிட்ருக்கோம் அப்படின்ட்டு இதில் ஏதாலும் சின்னசாமி பேச்சியம்மான்னு பேர் குறிப்பிட்டிருக்கணும். நான் பெட்டிஷன் கொடுத்தவனுங்க என்னையை கரெக்டாக 10 மணிக்குள்ள ஆஜராக சொல்கிறீங்க. எனக்கு வெள்ளிக்கிழமை நீங்கள் இந்த தபால் கிடைக்கிற மாதிரி பண்ணியிருக்கீங்க. அந்த வெள்ளிக்கிழமைக்கு முன்னாடி காலையிலாவதும் ஜெயபாண்டி ஃபோன் பண்ணி, ஜெயபாண்டி இந்த லெட்டரை வாங்கிட்டு வெள்ளிக்கிழமை 10 மணிக்கு செல்லூர் காவல் நிலையத்துக்கு நீ வர வேண்டும் என்று இந்த போலீஸுக்காரர் சொல்லியிருக்கலாம். இந்த போலீஸுக்காரர் ஃபோன் பண்ணலை. ஃபோன் பண்ணாத ஒரு காவல்துறை அதிகாரி இந்த மாதிரி மொட்டை கடிதாசியை எனக்கு அனுப்புனது தப்பா ரைட்டா? சரி, அனுப்பிட்டேன். அப்போ வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஜெயபாண்டி 10 மணிக்கு ஏன் வரவில்லை என்று இந்த பிராடுக்கார போலீஸுக்காரன் செல்லூர் கேட்டிருக்கணும். லெட்ரு அனுப்பின பொண்டு பையன் செல்லூர் காவல்துறை அதிகாரி தேவடியாளுக்கு பிறந்தவன். இந்த வீடியோவை நான் பதிவு பண்ணுறேன், அவன் வாட்ஸ்அப்புக்கு அனுப்ப இருக்கிறேன். எப்படி இந்த வீடியோவை எதுக்கு வஞ்சி அனுப்புகிறேன்னா, என்னைய வெள்ளிக்கிழமை வந்து பார்க்க வேண்டும் செல்லூர் காவல் நிலையத்தில் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ரைட், ஓகே. அப்படி சொல்லக்கூடிய காவல்துறை அதிகாரி என்ன 10 மணி ஆச்சு, ஜெயபாண்டி ஏன் வந்து பார்க்க வரவில்லை என்று எனக்கு ஏன் ஃபோன் பண்ணவில்லை? அப்போ நீ ஃபோன் பண்ணியிருந்தாக்க இது உண்மையான கடிதம். என்ன ஜெயபாண்டி, நான் லெட்ரு அனுப்பியிருந்தேன், வந்துச்சா, கையில் கிடைச்சா? செல்லூர் காவல் நிலையத்துக்கு எதுக்கு நீ வரல? நான் 10 மணிக்குள்ள வரணும்னு லெட்டரில் எழுதியிருந்தேன். அப்போ நான் சொல்லுவேன், ஜெயபாண்டி ஏன் சார் வெள்ளிக்கிழமை அனுப்பியிருக்கீங்களே, அந்த வெள்ளிக்கிழமை எனக்கு கிடைக்கிற மாதிரி பண்ணியிருக்கீங்க, வெள்ளிக்கிழமை காலையிலாவது எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தீங்கன்னா நான் என்ன செஞ்சுருப்பேன்? இந்த லெட்டரை வாங்கிட்டு நேராக செல்லூர் காவல் நிலையத்துக்கு வந்திருப்பேன். ஏன்னா தபால் ஆஃபீஸ் வந்து 10 மணிக்கு தான் திறக்கிறாங்க. இது 9:45 தான் கட்டு பிரிக்கிறாங்க. எப்படி 9:45 தான் அந்த கட்டை வந்து பிரிக்கிறாங்க. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் என்னைய 10 மணிக்குள்ளே நீ வந்து சேரணும் வெள்ளிக்கிழமைன்னு சொல்கிறீங்க, ஏன் ஃபோன் பண்ணவில்லை? அப்போ வெள்ளிக்கிழமை அன்றைக்காலும் எனக்கு ஃபோன் பண்ணி, ஜெயபாண்டி வேகமாக ஓடி போய் தபால் ஆஃபீஸில் உனக்கு லெட்ரு அனுப்பிச்சிருக்கான், அதை வாங்கிக்கிட்டு வேகமாக வந்திருப்பா அப்படின்னு சொல்லியிருக்கலாம். 10 மணிக்கு வர சொன்ன இந்த காவல்துறை அதிகாரி லெட்ரு போட்டவன் அந்த தேவடியாமையன் செல்லூர் காவல் நிலையம். ஜெயபாண்டி ஏன்டா 10 மணிக்கு வந்து செல்லூர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரல அப்படின்னு எனக்கு ஏன் ஃபோன் பண்ணலை? நான் மறுநாள் சனிக்கிழமை போகிறேன் 10 மணிக்கு. இந்த போலீஸுக்காரர் வந்து இவர் தான் அந்த லெட்டரை அனுப்புகிறவர். இவர் என்ன சொல்கிறாரு, எஸ்ஐகிட்ட போய் கேளுன்றாரு. எந்த எஸ்ஐன்னு கரெக்டாக சொல்ல மாட்டுறாரு. அதுபோக அந்த சனிக்கிழமை போயிருக்கும்போது 3 தடவை போனேன், 3 தடவையும் இவர் மீட்டிங்கில் இருக்காருன்றாங்க. அப்புறம் ரமேஷ் காந்தி என்றவர் ஃபோன் பண்ணார் இவருக்கு, அவர் செல்லில் இருந்து, அப்பயும் மீட்டிங்கில் இருக்காங்க, நீங்கள் நாளைக்கு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க.
அதனால் இந்த அடிப்படையில் நான் வந்து வீடியோ பதிவு செய்யும்போது அந்த வீடியோ யூடியூப்பில் பதிவாகவில்லை. இது ஏர்டெல்லுடைய குற்றமா அல்லது அரசாங்கத்துடைய குற்றமா என்று தெரிய வேண்டும். இப்போ நான் வந்து 10 மணிக்கு மேலே இந்த வீடியோ மறுபடியும் பதிவு பண்ணுறேன். அதுக்காக தான் இதை எடுத்துக்கிட்டு இருக்கேன். இது வந்து செல்லூர் காவல் நிலையத்துக்கு ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு நான் வந்து இந்த விஷயத்தை நான் வந்து எத்தனாம் தேதி அனுப்பியிருக்கேன் பாருங்கள். இதை ஜூம் பண்ணி பார்த்துக்குருவோம். எத்தனாம் தேதி அனுப்பியிருக்கேன், யாருக்கு அனுப்பியிருக்கேன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு சின்னசாமி பேச்சியம்மாளுக்கு. சின்னசாமி பேச்சியம்மாளை, ஜெயபாண்டி நம்பர் எதுவும் இல்லை, வாங்க நீங்கள் அந்த வீட்டை காமிங்கன்னு சொல்லலாம். அதுன்னு சொல்லலை. ஜெயபாண்டி நான் போய் கேட்கும்போது, நீங்கள் போங்க, லெட்ரு மூலமாக தானே அனுப்புனீங்க, லெட்ரு மூலமாக தான் நாங்கள் தகவல் அனுப்போம். சரி, அந்த லெட்ரு அனுப்பும்போதாலும் எனக்கு ஒரு ஃபோன் பண்ண வேணாமா? அதேமாதிரி அக்கலாச்சிமெண்ட் கார்டில் நீ கையெழுத்து போட்டு வாங்கியிருக்க. எப்படி? அக்கலாச்சிமெண்ட் கார்டில் கையெழுத்து போட்டு செல்லூர் காவல் நிலையம் வாங்கியிருக்கீங்க, கமிஷனரும் வாங்கியிருக்கீங்க. அதனால் அந்த இதுக்கான மரியாதையை கொடுக்கணும்ல. அதனால் இதை வாசகத்தை படித்து பார்ப்போம். இது நாள் வரைக்கும் இந்த பெட்டிஷன் அடிப்படையில் செல்லூர் காவல் நிலையம் ஒரு முறை கூட விசாரிக்கலை. ஆனால் நேற்று திங்கக்கிழமை காலையில் இந்த செல்லேருந்து 2 செல்லேருந்து மிஸ்டு கால் வந்தது. இந்த இதுக்கு கூப்பிட்டே எடுக்கலை, பிசின் வந்துச்சு. அதுக்கு பிறகு இதுக்கு பண்ணேன், எடுத்தார். குமார் தான் பேசினார், இந்த குமார் தான் பேசினார். எனக்கெல்லாம் அனுப்பாத அப்படின்றார். உனக்கு எதுக்கு அனுப்புகிறேன்? எல்லாருக்கும் அனுப்புகிறேன், முதலமைச்சர்லேருந்து எல்லாத்துக்கும் அனுப்புகிறேன். இந்த குற்றம் வெளிப்படணும். அதே மாதிரி தமிழ்நாடு முதலமைச்சர் வாட்ஸ்அப்புக்கும் அனுப்பியிருக்கேன் அன்றாடு என்னுடைய வீடியோவை. ஏன் அந்த நிறுவனம் எனக்கு கால் பண்ணலாமே, ஜெயபாண்டி என்ன இந்த மாதிரி வீடியோ போட்டிருக்க, எதுக்காக அந்த வீடியோ போட்டேன்னு கேட்கலாமே. ஆகையால் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு என்னுடைய வாசகத்தை இந்த இதை கொடுத்தாங்க. யார்? இந்த குமார்ன்றவர் அந்த நித்யா என்ற எஸ்ஐட்ட கொடுத்து இதை விசாரிக்க சொன்னாங்க. அவங்க என்னுடையதை படித்து பார்த்தாங்க. படித்து பார்த்துட்டு புரியலைங்க, இவர் என்ன சொல்கிறாருன்னே புரியலை. புரியாத ஆளுக்கு எதுக்குடா போலீஸ் வேலை? அப்புறம் போனால் நித்யா ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டாங்க அப்படின்றாரு ரமேஷ் காந்தி. புதுசாக ஒருத்தவங்க வந்திருக்காங்க, அவங்கள விசாரிக்க சொல்லுவோம் அப்படின்றாரு. ஏண்டா விசாரணைக்கு பிறந்தவங்களா? ஒருத்தன் வந்து ரிப்போர்ட்டு கொடுத்தானா அந்த எதிர்பார்ட்டியை நேராக இங்கே வாடா ஜெயபாண்டி, அந்த வீடெல்லாம் தெரியாது, இங்கே வா காமி. அந்த வீட்டுக்காரங்களை கூப்பிட்டு, சின்னசாமி பேச்சியம்மாளை இங்கே வா, என்ன இந்த மாதிரி புகார் கொடுத்துருக்கேன், நீ என்ன இந்த மாதிரி வீடை உன் பேருக்கு இருக்குன்னு சொல்லி நீ எதோ அடமானம் வச்சியா, அங்கே வா. அவன் 40 வருஷமாக வச்சுருந்தானா? 40 வருஷம் என்ன சின்னசாமி பேச்சியம்மா கோமாவில் இருந்தியா இல்லை வெளிநாட்டில் இருந்தியா? கேள்வி கேட்கலாம். எந்த அடிப்படையில் ஜெயபாண்டி வந்து அவன் வீட்டை 40 வருஷம் வச்சுருந்த வீட்டை வந்து நீ வேறு ஆளுக்கு இது பண்ணலாம்? உன் பேரில் இருக்குன்னா 40 வருஷமாக என்ன செஞ்ச, அதுக்கு பதில் சொல்லும் போத அப்படின்ட்டு எழுத்துப்பூர்வமாக எழுதி அதெல்லாம் எனக்கு லெட்ரு மூலமாக இந்த மாதிரி லெட்ரு அனுப்பும்போது எனக்கு அனுப்பிச்சிருக்கணும். எப்படி? சின்னசாமி பேச்சியம்மாளை விசாரித்தோம், அந்த சின்னசாமி பேச்சியம்மாள் என் பேரில் இருக்குது பத்திரம்னு சொல்லியிருக்கு அப்படின்ட்டு அந்த அடிப்படையெல்லாம் எழுதி எனக்கு இதோட சேர்த்து அனுப்பிச்சிருந்தா பரவாயில்ல. இல்லை சின்னசாமி பேச்சியம்மாண்டி இதில் எழுதி இந்த மாதிரி வர்றாங்க, நீங்களும் வாங்க ஜெயபாண்டியன், உங்கள் 2 பேர்த்தையும் நேரடியாக விசாரிக்கணும் அப்படின்னு ஒரு ஃபோன் பண்ணலை. அதனால் நான் ஏற்கனவே செருப்பை கழுத்தி அடித்து வீடியோ போட்டேன். நீ என்ன செஞ்சுருக்கணும் நல்ல அதிகாரி, என்னை ஏன்டா செருப்பை கழுத்தி அடித்து வீடியோ போட்டேன்னு கேட்கலாம். இல்லை தமிழ்நாட்டு முதலமைச்சர் எதுக்குடா நீ செருப்பை கழுத்தி அடித்து வீடியோ போட்டேன் அப்படின்னு கேட்கலாம். ஆனால் எனக்கு இந்த வீடியோலாம் அனுப்பாதுன்னு சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம்? அடுத்த டைக்கில் பேசுவோம். பிஓ ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு இந்த வீடியோ தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு இதை அனுப்பிக்கிறேன். நேற்று நான் ஃபோன் பண்ணதுக்கு ஆதாரமாக என் செல்லிலேருந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தேன். அடுத்த டேக்கில் பேசுவோம். பிஓ ஜெயபாண்டி சயின்டிஸ்ட் இந்த வீடியோ போட்டு பார்ப்போம், எப்படி யூடியூப்பில் பதிவாகி வாட்ஸ்அப்பில் அனுப்புகிற மாதிரி இருக்கான்னு பார்ப்போம்.